டாக்டர், என்ன எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஓ, ஐம் சாரி. தேங்க்யூ. உங்களுக்கு என்ன உடம்பு? எனக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்லை டாக்டர். மேரியுடைய கல்யாண விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஐ see. நாகப்பட்டினம் தான் எங்க ஊரு. மிஸ்டர் ஆரோக்கியசாமின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே? நாகப்பட்டினம் ஆரோக்கியசாமி. எஸ் எஸ், நல்லா தெரியுமே. அவருக்கு பெரிய பணக்காரராச்சே. அவர் தான் என் ஃபாதர். என் பேர் சூசியநாதன். மேரியை நான் கல்யாணம் செய்துக்கணுங்கிறது என் தாயாரோட விருப்பம். அப்படியா? வெரி குட். நான் தான் மேரிக்கு கார்டியன். ஏன், ஒரு வளர்ப்பு தகப்பனார் கூட சொல்லலாம். மேரி இந்த ஆஸ்பத்திரியில் உள்ள நோயாளிகளுக்கு ஒரு தெய்வம் மாதிரி. ஒரு குழந்தை கிராம்ஃபோன் ஊசியை முழுங்கிடுச்சுன்னு எடுத்துட்டு வந்தாங்க. எங்களால குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஆனா மேரி என்ன செஞ்சா தெரியுமா? அந்த குழந்தையினுடைய தாய் கிட்ட குழந்தையை எடுத்துட்டு வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போக சொன்னா. மிராக்கிள் பாருங்க, அந்த குழந்தை குணமாயிடுச்சு. நானே மேரிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் செய்து வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எதுக்கும் மேரி ஒரு வார்த்தை கேட்டுறேன். நர்ஸ் மேரி ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கு, நான் வர சொன்னேன் சொல்லு. டாக்டர், நீங்க எந்த மேரியை சொல்றீங்க? ஸ்டாஃப் நர்ஸ் மேரியை தான் சொல்றேன். இங்க ஒரே ஒரு மேரி தான். அவளுக்கு இன்னைக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல டியூட்டி. மேரியை நான் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் டாக்டர். வெளியில் தான் இருக்கிறான். What do you mean? Yes. அப்ப வேற யாராவது இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். நம்பவே முடியலையே. டாக்டர், மேரி எங்க? ஆபரேஷன் தியேட்டர். கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஒரு ஊசி போட்டது யார்? நம்ம மேரி அம்மா தான். மன்னிச்சிருங்க டாக்டர், காலையிலேயே வேளாங்கண்ணிக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க வீட்டுல தான் இருந்தேன். எஸ் டாக்டர். அப்போ காலையில இருந்து இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த மேரி யாரு? உருவத்தில் நடமாடிட்டு இருந்த மேரி யாரு? யார் அந்த மேரி? டாக்டர், நம்ம கூட இருந்த மேரி யாரு? 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 என்ன சொல்றீங்க டாக்டர்? காலையில இருந்து எங்க கண்ணு முன்னாலே இதே நர்சிங் ஹோம்ல மேரி இருந்திருக்கா. அது எப்படி? அதுதான் எனக்கு புரியல. நீங்க என்னதான் உங்க கூட வேளாங்கண்ணியில் இருந்து சொல்றீங்க? I just can't believe that. I just can't believe that. டாக்டர், உன்னை யாரையா ஆபரேஷன் டேபிள் விட்டு வர சொல்றது? டாக்டர், எனக்கு இருந்த வேதனை எல்லாம் தீர்ந்துச்சு டாக்டர். நான் போன கொண்டு ஆரம்பிச்சிட்டேன் டாக்டர். ஓ ஜீசஸ், கடவுள் தேர்ந்தெடுத்த உங்களுடைய தாய் இந்த ஏழையுடைய ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்தை ஒரு புனிதமான ஆலயமாக்கிட்டாங்க. டாக்டர், மேரி, உன் பிரார்த்தனை வீண் போகலாமா? சாக போற நிலையில இருந்து இந்த நோயாளி குணமாகிறதோ, காலையிலேயும் மாலையிலேயும் மாதாவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த உனக்காக அந்த மாதாவே இங்க வந்து வேலை செய்யறதும் நடக்கக்கூடிய காரியங்களாமா? மாதா எனக்காக வரல டாக்டர். கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற வந்த இயேசுவின் தாய் இப்பவும் கடவுளின் பெருமையை விளக்கத்தான் வந்திருக்கணும். ஆமாமா, ஆனா அது மட்டும் இல்ல, ஒரு நல்ல வாழ்க்கை தொடர்பை நீ தேர்ந்தெடுக்கும் போது உனக்கு உதவியா இருக்கணும் இருக்காதுதான் நீ வேளாங்கண்ணியில் இருந்த போதெல்லாம் மாதாவே உனக்கு பதிலா இங்க இருந்திருக்கா. நீங்க மேரிய கல்யாணம் செஞ்சுக்கணும், அவளுக்கு நல்ல வாழ்வு கொடுக்கணும்ன்றது தெய்வ சித்தம். வாங்க வாங்க வாங்க. மிஸ்டர் சூசை, மேரி, வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு நம்ம மேல அன்பு செலுத்துற இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூர்ண அருள் உங்க வாழ்க்கையில என்னைக்கு நிறைஞ்சிருக்கும். சந்தோஷமா போயிட்டு வாங்க. டாக்டர், கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும். நிச்சயமா இருப்பேன். நான் மாத்திரம் இல்லை, அவரும் அங்க இருப்பார். சந்தோஷமா புறப்படுங்க. வர டாக்டர். வரேன் டாக்டர். அம்மா, அதோ உன் மகன், அதோ உன் தாய். உலகத்திற்கே நீதான் தாய். மகள் மாதிரி வளர்த்த இவ்வளவு பெரிய கஷ்டத்தையே என்னால தாங்க முடியலையே. இவ்வளவு பெரிய கஷ்டத்தை நீங்க எப்படி தாங்கிக்கிட்டீங்க பிதாவே?